டிஎன் ஆட்டோ ரிக்ஷா நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வண்டி வந்து எப்படி ஓடுது? மழை டைமில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டுங்க. இங்கே வந்து ஆர்டர் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன். ஆவடி உள்ளே போயிட்டு மாட்டிக்கணும் கொஞ்சம் டொக்கில். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்கட்டில் இப்படி போனால் கிட்டன்னு சொல்லி காமிச்சு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக சேரு. அப்போவே ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த சைடில் வந்து வண்டி போக முடியாது, டயர் வந்து சிக்கிக்கோன்னு. நான் அதையும் கேட்காம சரி நமக்கு இந்த சைடில் போனால் கொஞ்சம் கிட்டையாச்சு சொல்லிட்டு போகும்போது டயர் வந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து கொஞ்சம் ஒரு கட்டெல்லாம் எடுத்து வீலில் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க, சேஃபாக ஓட்டுங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது ஆட்டோ வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து பழைய ஆட்டோ வாங்குறது வந்து பெஸ்ட்டாக, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆட்டோ வாங்குறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட்டோ ஃபீல்டுள்ள வரவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வந்து கொஞ்சம் எடுத்து ஓட்டுங்க. ஏன்னா வந்து நமக்கு ஆட்டோவை பற்றி கொஞ்சம் பேசிக்காக அது வந்து தெரியணும். அது வந்து தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த ஃபீல்டில் நிலச்சி இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து புது ஆட்டோ வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி பேசியிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தவர். ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷனால் ஆட்டோ ஃபீல்டு உள்ள வந்திருக்காரு. புதுசாகவே எடுத்துகிட்ருக்காரு. அபேசிட்டி வண்டி எடுத்திருக்காரு. சிஎன்ஜி இங்கே வந்த புதுசாக எடுத்திருக்காரு. அவர் எடுத்தவோ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ரேட்டே வெறும் 55 ரூபா தான். அந்த பீரியடில் எடுத்திருக்காரு. எடுத்து ஒரு 2 வருஷம் கிட்ட ஓட்டிகிட்ருக்காரு. அவர் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் போட்டிருக்காரு. 2 வருஷம் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஓட்டிட்டு இப்போ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் செலவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸோட ரேட்டும் அவருக்கு வந்து ஏறிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதனால் வந்து வண்டி விற்க போகிறேன், வண்டி வந்து சேட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் பழையபடி என்னோடய வேலைக்கே போகிறேன் அப்படி சொல்லி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக இந்த ஃபீல்டுள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை வாடகை ஆட்டோவை கூட எடுத்து ஓட்டலாம். அது வந்து நமக்கு பெஸ்ட்டு தான். நமக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகுதா இல்லையா அதை பற்றி நம்ம வந்து நல்லா தெரியணும்னா நமக்கு வந்து வாடகை ஆட்டோ தான் பெஸ்ட்டு. வாடகை ஆட்டோ இங்கே 1-2 இடத்துல வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். உங்கள் ஃப்ரெண்டு சரௌண்டிங்கில் நிறையா பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா யாருன்னா ஒருத்தராவது நமக்கு வந்து வாடகை ஆட்டோ எங்கே கிடைக்கிது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வாடகை ஆட்டோ வாங்கி ஓட்டும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சிடும். ஆட்டோனா இதுதான், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியும்னு. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் இல்லை யாருன்னா ஒருத்தராவது சொல்லியிருப்பாங்க என்றைக்காவது, இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வந்தால் 2000 ஓட்டலாம், 3000 ஓட்டலான்னு. அந்த 2000 3000 ஓட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 2000 ஓட்டுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம காலையில் 7 மணிக்கு வண்டி எடுத்து நைட்டு ஒரு 9 மணி வரையும் ஓட்டினா தான் அந்த 2000 கிடைக்கும். ஆனால் அந்த 2000 கிடைக்கிறதுக்கு நம்ம உடம்பு என்ன கதியாகும் நமக்கு தான் தெரியும். ஒரு நாள் ஃபுல்லுக்கு நம்ம வந்து வண்டி ஓட்டணும், உக்காந்துட்டே ஓட்டணும், கை கால் வலிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ரோடை பார்த்தே வண்டி ஓட்டுவோம். நமக்கு அந்த சூரிய வெளிச்சம்லாம் கண்ணில் டேரெக்டாக அடிக்கும். எனக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து வண்டி ஓட்டும் போது கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது போக போக கொஞ்சம் பழகிடும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு 2000 ஓட்டணும் அந்த நினப்போடு வந்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பேசிக்காக ஒரு 600 700 எல்லா செலவும் போக கிடச்சா போதும். அந்த நினப்பில் வரவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்து வரவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. நீங்கள் வாடகை ஆட்டோ வாங்கி எடுத்து ஓட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களால் எவ்வளோ ஓட்ட முடியும்னு. நீங்கள் வந்து ஓட்டுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவ்வளோ ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரும்ன்றது. நமக்கு வந்து பண்டிகை டைமில் வரும், பண்டிகை இல்லாத டைமில் வராது, செவ்வாய்க்கிழமை டைமில் வராது. அந்த மாதிரி வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. புதுசு ஸ்டார்டிங்லேயே புதுசு வாங்க போய்டாதீங்க. இப்போ ஒரு வருஷம் இல்லை ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நமக்கு ஆட்டோவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து பழைசோ இல்லை வாடகை ஆட்டோ ஓட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புது ஆட்டோ வாங்குறது ஒரு நல்ல சாய்ஸு. இப்போ நீங்கள் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து புது ஆட்டோவில் போகும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நானாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாவது வாடகை ஆட்டோ ஓட்டிருந்து அதுக்கப்புறம் தான் வந்து புதுசு எடுக்கிறதுக்கே வந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஆட்டோ தான் ஓட்டியிருந்தார். ஒரு 5 6 வருஷத்துக்கு ஆட்டோ தான் ஓட்டியிருந்தார். ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் மூலயமா தான் நம்ம வந்து ஆட்டோ ஃபீல்டுக்கே வந்தது. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டியிருந்து அவர் தான் சொன்னார், நீ வந்து வாடகை ஆட்டோவே எடுத்து ஓட்டு, அது செட் ஆகிடுச்சுன்னா புதுசு போட்டுக்கலான்னவும் நான் ஒரு 3 மாதம் ஓட்டியிருந்து அதுக்கப்புறம் தான் புதுசுக்கே போனேன். ஸோ அதனால் எல்லாருமே எடுத்தோடனே புதுசுக்கு வாங்குறதுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் இஎம்ஐ கட்டுறதுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ரேட் ஏறுது, திடீர்னு கம்மியாகுது. கம்மியானால் ₹1 2 கம்மியாகும், ஏறினா ₹5 6 கிட்டே ஏறும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் எடுக்கும்போது சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ₹70 72 இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு ரேட்டு இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் சிஎன்ஜி ரேட்டே ஏறினாலும் அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே
கேஸ் கிடைக்க மாட்டேங்குது இங்கே சென்னையில். நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போடுறேன் பாருங்கள். ஐயா அடையாறு சிஎன்சி போடுற இடம் இது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். தயவு செஞ்சு இப்போதைக்கு அடையாருக்கு யாரும் வராதிங்க. ஆனால் வண்டி லைனில் நிற்கிது. 50 வண்டிக்கு மேலே இருக்குது பாருங்கள். ரெட் எண்ட் வரைக்கும் இருக்குது வண்டிங்கன்னா. எப்படியே ரெண்டு அடையாரில் சிஎன்ஜி போட்டுட்ருக்காங்க. ஆனால் வண்டிங்க தான் ரொம்ப கூட்டம், சரியான கூட்டமாக இருக்குது. ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது வந்து இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து குரூப்பில் போட்டிருந்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி கிட்டே இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது கேஸ் ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ண ஒரு வாட்டி காலைல நம்ம ஃபில்லப் பண்ணோம்னு காலியாக இருக்கும். 2வது வாட்டி ஃபில்லப் பண்ண போகும்போது மாட்டிப்போம். நமக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கிட்ட அங்கேயே நமக்கு போயிடும். நம்ம அதை எப்போ ஃபில்லப் பண்ணி நம்ம வந்து சவாரி பார்த்து அந்த காசு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில நேரத்தில் காலியாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. பங்க்கில் என்ன ஏது சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வரத்துக்கு வந்து டிராஃபிக்காக இருக்குது, ரோடு வந்து பள்ளம் மேடுமாக இருக்குது, அதனால் கேஸ் வந்து வரத்துக்கு லேட் ஆகிடுது அப்படின்னு ஒரு பங்க்லேயும் ஒன்று சொல்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இன்றைக்கெலாம் 4 மணிக்கு எஞ்சி ஓட்டி கேஸ் காலியாகி நின்று 1.5 மணி நேரத்துக்கிட்ட பங்க்லேயே உட்காந்துருந்தேன். ஏன்னா கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். நம்ம பெட்ரோல் போட்டு ஓட்டி கட்டுப்படியாகாது நமக்கு. பங்க்லேயே உட்காந்துருந்து அதுக்கப்புறம் கேஸ் போட்டு எடுத்து ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக புது வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேஸ் போகிறதுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா வரும் சின்ன பிரச்சனை. அந்த டைமில் நமக்கு வந்து மனசு உடஞ்சி போயிடும். என்னடா இது புது வண்டி எடுத்து இந்த மாதிரிலாம் ஆகுதே சொல்லிட்டு. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வேண்டாம் இருப்பா ஃபீல்டை விட்டு போயிடுறாங்க. ஸோ அது எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நம்ம பழைய வண்டி எடுத்து ஓட்டும் போது நமக்கு அந்த பழைய வண்டியே நமக்கு வந்து அந்தளவுக்கு ஓட்டுறோம். அடுத்து புது வண்டி போகும்போது அது நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம பழைய வண்டி ஓட்டின்ட்டு புதுசு போகும்போது நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வண்டியை ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே புது வண்டி எடுத்துட்டிங்கன்னா அதோட அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த இதுவுமே இருக்காது. நான்லாம் வந்து நான் ஓட்டின வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வண்டி. அந்த வண்டி ஓட்டிட்டு புதுசு நான் ஓட்டும் போது எனக்கு ஒரு 2-3 மாதத்துலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா புது வண்டி அந்த ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ண முடியும் பழைய வண்டி ஓட்டிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. புதுசு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க, தப்பு இல்லை, எடுக்க வேணாம்னு யாருமே இங்கே சொல்கிறது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 2 மாதமாவது நம்ம பழைய ஆட்டோ எதனா ஓட்டி இருந்து பழகிட்டால் நம்ம புதுசு எடுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ அதுதான் சொல்ல வருது. நீங்கள் புதுசு எடுக்கிறீங்கன்னா எடுங்க தாராளமாக. கொஞ்சமாவது ஒரு வாடகை வண்டியோ இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டியோ வாங்கி ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புது ஆட்டோ வாங்குறதுக்கு யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.